அனைவருக்கும் வணக்கம். விக்சித் பாரத் பில்டத்தான் போர்ட்டலில் டீம் லாகினை பயன்படுத்தி குழுவில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் கோர்ஸ் கம்ப்ளீட் செய்து அதற்கான சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பார்ல vbb.mic.gov.in என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க டீச்சர் லாகின் அண்ட் ஸ்டூடெண்ட் டீம் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க டீச்சர் லாகினை பயன்படுத்தி கை டீச்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டீம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த டீமுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 மாணவர்களோ அல்லது 2 மாணவர்களையோ நீங்க வந்து ஆட் பண்ணி ஒரு டீம் வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில வந்து ஒரு 4 டீம் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. 4 டீம்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லயுமே 5 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த 5 மாணவர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு டீம். இந்த 5 மாணவர்கள் அடுத்த ஒரு டீம். இந்த 5 மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான். நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் டீம்ல வந்து ஒரு 5 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 5 மாணவர்களுக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா சோ இதுதான் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். சோ இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அந்த மாணவர்கள்ட்ட கொடுத்துருங்க. அந்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீம் லாகின்ல கிளிக் பண்ண சொல்லிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டாங்கன்னா டீம் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாணவர் எந்த டீம்ல இருக்காரோ அந்த டீமுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லிட்டு சைன்இன் பண்ண சொல்லிக்கோங்க. இது ஒவ்வொரு மாணவரையுமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைன்இன் பண்ண சொல்லிக்கோங்க. மாணவர்கள் சைன்இன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். மேல டீமோட நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இங்க வந்திருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ஸ் அப்படின்ற டீம். ஸ்டார்ஸ் அப்படின்ற டீம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களுடைய நேம் எல்லாமே இங்க இருந்து வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் தான் லாகின் பண்ணியிருக்காருன்னா இவர் எப்படி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போறாரு அப்படின்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி அடுத்த மாணவர் இதே மாதிரி ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியா லாகின் பண்ண சொல்லி உங்களது பள்ளியில மொபைலோ அல்லது லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர்ஸோ நிறைய இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாணவர்களையுமே தனித்தனியா லாகின் பண்ண சொல்லி கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. அல்லது எண்ணிக்கை குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஸோ ஒரு மாணவர் முடிச்சதுக்கு அப்புறமா லாக் அவுட் பண்ண சொல்லிட்டு திரும்ப லாகின் பண்ணி அடுத்த மாணவரை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாணவர் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு லாகினை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் அங்க கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 6 பார்ட்லயுமே பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் குவிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி 100% வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வாட்ச் பண்ண உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல டிக் விழுகும். ஸோ ஒவ்வொன்றிலையுமே பாத்தீங்கன்னா குவிஸ் அட்டன் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றிலையுமே பாத்தீங்கன்னா இதுல 2 வீடியோஸ் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வீடியோஸ். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல வந்து கிரீன் கலர்ல டிக் மார்க் விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து இங்க தெரியக்கூடிய பிளேவை கிளிக் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸை ஃபுல்லாவே நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவிஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவர் ஃபீச்சர் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாருங்க சால்வர் இன் அஸ் அந்த வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நேரம் கிரீன் கலர் டிக் விழுந்திருக்கும். நெக்ஸ்ட் இதை பிளே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையுமே நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளா இருக்கும். ஸோ நீங்க எதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்களோ அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல டிக் விழுந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் வீடியோ வாட்ச் பண்ணாம ஃபோர்த் ஒன் போயிட்டீங்கன்னா நீங்க லாஸ்டா வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னாலும் நீங்க வந்து தமிழ்லயே வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க தெரியக்கூடிய லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி
தமிழை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே ப்ளே ஆகும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்க தமிழ்ல வாட்ச் பண்ணாலும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுல்லாவே வந்து அந்த குயிஸுமே பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அட்டன் பண்ணாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸை ஃபுல்லாவே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க. அடுத்து 4வது வீடியோஸ் இப்போ வந்திருக்கும். ஸோ திரும்ப அதை ப்ளே பண்ணி இதே மாதிரி ஸோ ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க வாட்ச் பண்ண தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆனாலுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க உன்னை ஸ்கிப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னாலும் ஃபைனலா வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ 4 வீடியோஸ் நம்ம வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு குவிஸ் அதாவது வினாடி வினா நமக்கு வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 கேள்விகள் இருக்கும். அதுல வந்து நீங்க 6 கேள்விகளுக்கு மேல வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணி மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போக முடியும். அப்படி இல்ல குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் அந்த வினாடி வினாவை நீங்க அட்டன் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ குவிஸ் அட்டன் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுக்கான இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஸோ சரியா இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து தொடரவும் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஆன்சர் வந்து சரியான ஒன்று பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. நீங்க தவறுதலா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் கூட செலக்ட் பண்ற மாதிரியா இருக்கும். தவறுதலா நீங்க செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அவங்களே சரியான விடையை சொல்லுவாங்க. பாருங்க இது 4மே வந்து சரியானதுதான், நீங்க 2 தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நமக்கு மதிப்பெண்கள் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் தேர்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் அண்ட் ஃபோர்த் ஒன்னும் ஆன்சர். ஸோ இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் சரியான விடையை நீங்க வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டே போகணும். நீங்க 6 மதிப்பெண்ணுக்கும் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா திரும்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து இப்படி ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் தொடரவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து 4மே ஆன்சர் நம்ம 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் தொடர்பை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முயற்சியிலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வியில 8க்கு சரியானது முடிச்சிருக்கீங்க, 2 தவறானது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதே நீங்க வந்து இந்த இடத்துல சரியான பதில்கள் 6க்கும் குறைவா இருந்துச்சுன்னா மீண்டும் தொடரவும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க திரும்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவிஸ் வந்து கண்டினியூ பண்ற மாதிரியா இருக்கும். இப்போ நீங்க தொடரவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வரும். சரியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதுல வந்து ஃபுல்லாவே கிரீன் கலர்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒர்க் புக் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்றதுக்கு இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த ஒர்க் புக் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒர்க் புக்ல இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப தொடரவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ செகண்ட் பார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2யும் நீங்க வந்து வாட்ச் பண்ற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் பிளேவை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியா ஸோ இந்த 2 வீடியோஸ் வாட்ச் பண்ணணும். திரும்ப அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 வீடியோஸ் ஒரு குவிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி
அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 வீடியோஸ் அண்ட் குவிஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு வீடியோஸையும் வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா குவிஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்க குவிஸ் ஒன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப மறுபடியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு உங்களுடைய விரைவு சோதனை வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனா வீடியோஸ நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா, ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ வேணா நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணாலும். ஆனா வினா அதாவது குவிஸ் ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 6 மதிப்பெண்ணுக்கு மேல வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் இருக்குமே தவிர, நெக்ஸ்ட் நீங்க திரும்ப மறுபடியும் குவிஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. உங்களுடைய ரிசல்ட்ட வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. முடிவை காண்க கிளிக் பண்ணி, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நீங்க வந்து எவ்வளோ மார்க் அப்படின்றத வந்து நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாரி ஒவ்வொரு பார்ட்லயும் இருக்கக்கூடிய வீடியோஸ வாட்ச் பண்ணணும், குவிஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே கிரீன் கலர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல பாருங்க, கிரீன் கலர் டிக், தேர்ட் ஒன் கிரீன் கலர் டிக், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கிரீன், நெக்ஸ்ட் ஃபிஃப்த், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த். ஸோ இது எல்லாமே கிரீன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஐடியா சப்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க இங்க கிளிக் பண்ணியும் உங்களுடைய ஐடியாஸை வந்து அதாவது இன்னோவேஷன் ஐடியாஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அல்லது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ஐடியா சப்மிஷன் சொல்லி இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு கெட் கோர்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும். அல்லது நீங்க ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிருந்தீங்க, சரியா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிளர் ஆயிட்டு கம்ப்ளீட் த கோர்ஸ் 100% அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் டவுன்லோட் கோர்ஸ் சர்டிபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை நீங்க வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு குழுவுல இருக்கக்கூடிய ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. திரும்ப மறுபடியும் இந்த மாணவரை லாக் அவுட் பண்ண சொல்லிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் வந்து இதே மாதிரி உங்க பள்ளியில அதிக அளவுல லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவரையுமே நீங்க தனித்தனியா லாகின் பண்ண சொல்லி நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கலாம். அல்லது குறைந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மாணவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த மாணவர்களை வந்து லாகின் பண்ண சொல்லி திரும்ப மறுபடியும் கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. திரும்ப அதே டீம் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணியிருக்கோம். பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. லெசன் ப்ராசஸும் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஐடியா சப்மிஷனும் கோர்ஸ் சர்வேவும் அவருக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்றொரு மாணவர் வந்து இன்னும் லெசன்ஸ் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப இந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி அதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட் இதே மாதிரி கோர்சஸை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கோர்சஸை கிளிக் பண்ணி இதே மாதிரி ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணா மட்டும்தான் ஐடியா சப்மிஷன் வந்து பண்ண முடியும். அது எப்படி பண்றது, போஸ்ட் சர்வே எப்படி பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.